வணக்கம், என்னோட பேர் நந்தினி. நாங்கள் திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கோம். 2 நாள் கழிச்சு ரொம்ப கூட்டமாக இருக்குன்றதுக்காக இப்போவே நாங்கள் ஸ்டேஜ் இதெல்லாம் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். யாருமே எல்லாரும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் செலவு பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா அவரோட எல்லாமே அவரோட இதுலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு மாற்றம் நடக்கும்னு நினைக்கிறோம். ப்ளீஸ் சப்போர்ட் டிவிகே. மாநாடு அன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் வர வேணாம்னு சொல்லிட்டாங்க, ஸ்கூல் பசங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் அதனால தான் உங்களை மாதிரி மீடியா மூலியமாக பார்த்துக்குவோம்ல. மாநாடு எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி வெற்றி பெறும்? இதை நான் சொல்ல வேண்டியதில்லை. இப்போவே மாநாடுக்கு முன்னாடியே இவ்வளோ கூட்டம் இருக்காங்க. கண்டிப்பாக மாநாடு அன்னைக்கு பெரிய கூட்டம் இருக்கும். அதுக்கான சேஃப்டியும் அண்ணா பண்ணி கொடுப்பாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் அது எதிரொலிக்குமா? கண்டிப்பா அதுல மாற்றமே இல்லை. அண்ணா தான் முதலமைச்சர். எந்த தொகுதியில போட்டியோடணும்னு நினைக்கிறீங்க? அவரு தெரியல, எங்க நின்னாலும் அவர் தான் ஜெயிப்பாரு. அதுல எந்த மாற்றம் இல்லைல்ல. ப்ளீஸ் சப்போர்ட் டிவிகே. மாற்றம் வரணும் கண்டிப்பா. மாநாடு யாரை பார்க்க வந்திருக்கீங்க? விஜய் அண்ணா பார்க்க வந்திருக்கீங்க. எங்க இருந்து வரீங்க? உங்க பேரு? ஜெயவர்ணிகா. எப்போ வந்தீங்க? இந்த இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். எங்க உங்க ஊரு? காலாடிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம். எதுக்காக வந்திருக்கீங்க? விஜய் மாமா பார்க்க. மாநாடு நடக்குது நாளை கழிச்சு மாநாடு நடக்குது தெரியுமா? உங்களுக்கெல்லாம் குழந்தைகளுக்குலாம் அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு விஜய் பார்க்குறக்கான வந்திருக்கீங்க. பார்த்தா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? தெரியலையே. நான் பேசுவேன்.